பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2025-2026 பள்ளி அமர்வின் முதல் நாளான இன்று எஸ்கே கம்புங் பாரு தேசிய பள்ளிக்கு திடீர் வருகை புரிந்தார். அவர் அப்பள்ளியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் உரையாடியதோடு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு புத்தகத்தை படிக்க நேரம் ஒதுக்கினார். காலை 10 மணிக்கு வந்த அன்வார் சுமார் 40 நிமிடங்கள் பள்ளியில் செலவிட்டார். அதற்கு முன்னதாக ஹாங்காங்கை தளமாக கொண்ட சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் செய்தி நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சீன மாநாடு தென்கிழக்கு ஆசியா 2025 அன்வார் கலந்து கொண்டதோடு அங்கு முக்கிய உரையையும் ஆற்றினார். இதனிடையே 2025-2026 கல்வியாண்டின் அமர்வு சுமார் 5 மில்லியன் மாணவர்களை உள்ளடக்கியுள்ளது. இன்று 11 மாநிலங்களில் புதிய கல்வியாண்டு தொடங்கிய வேளையில் நேற்று கெடா, தெலுங்கானா மற்றும் கிளாந்தான் ஆகிய மாநிலங்களில் 6,32,260 மாணவர்கள் தங்களது புதிய கல்வியாண்டை தொடங்கினர். அமெரிக்காவுக்கான அடுத்த மலேசிய தூதராக தாம் பொறுப்பேற்கவிருப்பதாக கூறப்படுவதை முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் மறுத்துள்ளார். ஆனால் அப்பொறுப்புக்கு யார் நியமிக்கப்பட்டாலும் தமது அமைச்சு முழு ஆதரவை வழங்கும் என்றார் அவர். அமெரிக்காவுக்கான மலேசிய தூதராக இருந்த முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ நஸ்ரி அசீஸின் 2 ஆண்டு கால பதவிக்காலம் பிப்ரவரி 8ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இந்நிலையில் அப்பதவியை நிரப்பப் போவது யார் என்பதை தாம் அடையாளம் கண்டிருப்பதாகவும் இவ்வாரம் பஹ்ரைனுக்கு செல்லும் போது மாமன்னரின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார். ஆனால் அப்பதவிக்கு ஜஃப்ருலே நியமிக்கப்படலாம் என வதந்திகள் எழுந்துள்ளன. 2020ஆம் ஆண்டு முதல் மேலவை உறுப்பினராக உள்ள ஜஃப்ருலின் செனட்டர் பதவிக்காலம் இவ்வாண்டு இறுதியுடன் முடிவடைவதால் அவரால் மத்திய அமைச்சராக தொடர முடியாது. எனவே அமெரிக்காவுக்கான தூதராக நியமித்து அவரின் சேவையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள பிரதமர் விரும்பலாம் என்ற அடிப்படையில் அவ்வதந்திகள் உலா வருகின்றன. மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செனட்டர் பதவி ஒரு தவணைக்கு 3 ஆண்டுகள் மட்டுமே. ஒருவர் அதிகபட்சமாக 2 தவணைகள் அப்பொறுப்பில் இருக்கலாம். வாகன உரிமையாளர்கள் சீட் பெல்ட் அலாரங்களை அமைதிப்படுத்த பயன்படுத்தப்படுவதை தடுக்க போலி சீட் பெல்ட் கொக்கிகளை தடை செய்ய உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சுடன் போக்குவரத்து அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சீட் பெல்ட் சென்சர்கள் அல்லது அலாரத்தை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு செய்வது வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தானது என்று அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். வாகன உரிமையாளர்கள் சீட் பெல்ட் அணிவதற்கு பதிலாக இந்த சாதனத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை பற்றிய கவலைகள் இருந்த போதிலும் அந்த பொருட்களை பறிமுதல் செய்யவோ அல்லது தடை செய்யவோ போக்குவரத்து அமைச்சிற்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் கூறினார். எனவே உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சுடன் இந்த பொருளை சந்தையில் அணுகுவதை தடை செய்ய நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் என செய்தியாளர் கூட்டத்தில் ஆந்தனி தெரிவித்தார். இந்த போலி கொக்கிகளை பயன்படுத்தும் வாகன உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் போக்கு குறித்து கடந்த வாரம் நெகிரி செம்பிலான் சாலை போக்குவரத்து துறை கவலை தெரிவித்தது. நெகிரி செம்பிலானில் சீன புத்தாண்டு போக்குவரத்து நடவடிக்கையின் போது சீட் பெல்ட்டை பயன்படுத்த தவறியதற்காக பிடிப்பட்ட 195 வாகன உரிமையாளர்களில் சுமார் 30 விழுக்காட்டினர் சீட் பெல்ட் அலாரத்தை தூண்டுவதை தவிர்க்க போலி கொக்கிகளை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. ஓர் இந்துவான தாம் நெற்றியில் இட்டிருக்கும் புனித திருநீர் குறித்து பெர்லிஸ் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் பேசிய பேச்சை அவமானமாக கருதுவதாக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கூறியிருக்கிறார். தன்னை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவரின் பேச்சு அவமானப்படுத்தியுள்ளது. டாக்டர் மாதா என பரவலாக அழைக்கப்படும் அவர் என் நெற்றியில் நான் வைக்கும் விபூதி குறித்து சம்பந்தமே இல்லாமல் எதற்காக பேசினார் என்று தமக்கு புரியவில்லை என
மக்களவையில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் ராயர் கூறினார். எனவே சில தினங்களுக்கு முன் இனவெறியை தூண்டும் வகையில் நடந்து கொண்ட செப்பாங் சோள வியாபாரியை பின்பற்றி டாக்டர் மாசாவும் மன்னிப்பு கேட்பாரா என ராயர் கேள்வி எழுப்பினார். Sebab itu saya sebagai ahli parlimen, bila saya difahamkan ada larangan dikeluarkan, tiba-tiba kita lihat beliau kembali memberi ucapan di halayak ramai, saya membangkitkan perkara ini di parlimen. So bukankah saya sebagai ahli parlimen berhak untuk bertanya soalan ini dan mendapat penjelasan daripada Ketua Polis Negara dan Kementerian Dalam Negeri. Dan soalan saya kepada Dr. Maza, kenapa beliau respon begitu? Kalau kita lihat baru-baru ini seorang yang menjual jagung hari ini telah dilaporkan dalam Malaysia Kini dan Free Malaysia Today yang menggantungkan perkataan yang tidak sepatutnya, sudah memohon meminta maaf. Adakah Dr. Maza sedia meminta maaf? Itu persoalan saya. இந்தியர்களுக்கு சோளம் கிடையாது என்பதை இழிவான சொற்களை பயன்படுத்தி அறிவிப்பு அட்டையை வைத்திருந்த அச்சோள வியாபாரி சமூகத்தின் கடும் கண்டனங்களை தொடர்ந்து நேற்று மன்னிப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மதபோதகர் டாக்டர் ஜக்கீர் நாயிக் குறித்து நாடாளுமன்றத்தில் ராயர் பேசியது தொடர்பில் பெர்லிஸ் முஃப்தி முன்னதாக காரசாரமான வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அவர் எப்படி ராயர் அவர் நெற்றியில் எதை பூசுகிறார், எதற்காக பூசுகிறார் என நான் கேட்பதில்லையோ, அதேபோல் என் சொற்பொழிவுகளுக்கு நான் யாரை கூப்பிடுகிறேன், எதற்காக கூப்பிடுகிறேன் என்பதை கேட்க ராயருக்கு உரிமையில்லை என கூறியிருந்தார். ஜனவரியில் பெர்லிஸில் தாம் நடத்திய சொற்பொழிவுக்கு டாக்டர் ஜக்கீர் நாயிக் உள்ளிட்டோரை டாக்டர் மாதா அழைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. KLIA 2 விமான முனையத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டு சலசலப்பை ஏற்படுத்திய குற்றத்திற்காக சீன நாட்டு தம்பதிக்கு தலா 5000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. செப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை 27 வயதான ஜூ ஜியான் ஃபெங் மற்றும் அவரின் 28 வயது மனைவி ஷி கியான் இருவரும் ஒப்புக்கொண்டதால் நீதிபதி அத்தண்டனையை விதித்தார். அபராதம் செலுத்த தவறினால் இருவரும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். KLIA 2 முனையத்தின் கேட் Q5 பாதையில் பொது இடத்தில் தங்கள் ஆடைகளை கழற்றுவது போன்ற அநாகரிகமான செயல்களை செய்து அத்தம்பதி பொதுமக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. அச்சீன பிரஜைகள் முன்னதாக பிப்ரவரி 9ஆம் தேதி KLIA 2 முனையத்தில் இருந்து சீனாவின் ஜியான் சாசன் புறப்பட்ட விமானத்தில் இடையூறு விளைவித்து சர்ச்சையை ஏற்படுத்தினர். எனினும் அத்தம்பதிக்கு மனநல பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் பிப்ரவரி 13ஆம் தேதி போலீஸ் அவர்களை கைது செய்தது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் தமிழக அரசின் உடைமையாகியுள்ளன. 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அடுத்து வந்த திமுக அரசால் ஜெயலலிதா மீது வழக்கு போடப்பட்டது. இந்த சொத்து குவிப்பு வழக்கின் போது ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகள், சொத்து பத்திரங்கள், புடவைகள், கடிகாரங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அவரது சென்னை குடியிருப்பான வேதா நிலையம், நிலப்பகுதிகள், தோட்டங்கள், வங்கி வைப்பு தொகை மற்றும் 1991 ஜூலை மற்றும் 1996 ஏப்ரலுக்கு இடையில் பறிமுதல் செய்யப்பட்ட மதிப்புமிக்க பொருட்களும் அவற்றில் அடங்கும். அவ்வழக்கு கர்நாடக மாநில நீதிமன்றத்தில் நடைபெற்றதால் அவை அனைத்தும் அங்குள்ள கருவூலத்தில் இருந்தன. இந்நிலையில் அவற்றை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவு வந்ததால் பெங்களூரை சேர்ந்த அதிகாரிகள் வெள்ளிக்கிழமையன்று தமிழகம் வந்து அவற்றை ஒப்படைத்தனர். அவ்வகையில் 27 கிலோ 558 கிராம் தங்க நகைகள், 1116 கிலோ வெள்ளி, 1526 ஏக்கர் நில ஆவணங்களும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. சில நகைகளில் வைரம், மரகதம், மாணிக்கம் உள்ளிட்ட கற்கள் இருந்தன. அதோடு 2 கிலோ ஒட்டியானம், 1 கிலோ வைர கிரீடம், 1.5 கிலோ தங்க கத்தி, 60 கிராம் எடையுள்ள தங்க பேனா, தங்க கை கடிகாரம், தங்கவாள், காசு மாலையும் இருந்தன. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் தொகையை வைத்து அபராதத்தை செலுத்துமாறு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் 2016ஆம் ஆண்டு உடல் நலக்குறைவால் ஜெயலலிதா காலமானார்.
GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.